வந்து திருப்பூர் கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. பக்கத்தில் குளம் கூட இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் வாங்க. ஓகே கிளம்பிட்டு இப்போ நேரம் மகாபலிபுரம் தான். யார் போகணும் வெள்ளரிக்கா? யார் வேணுமா எடுத்துக்கலாமா? இந்த பேருங்க. ஏய் சவி, எஸ் சொல்லுங்க. வெள்ளரிக்கா வேணுமா? முழுசாவா? முழுசா சாப்பிட்ருவியா? இவ்வளோ பெருசு இருக்கு. பாதி வாங்கிக்கோ. தாத்தா என்ன கூட பாதி. முழுசா சாப்பிட மாட்டேன், நீ பாதி சாப்பிடு. அதான் என்னங்க தாத்தா கிட்ட அவன் பார்த்து தரட்டும். அப்படி அப்போ நான் சாப்பிட்ருவேன். பாதி உடப்பாத. பாதி பாதி பண்ணு. எப்படி போனோம்? எப்படி போகணுமா? இந்த ரோடு தான் லெஃப்ட். ஐயா மாமா யார்கிட்ட கேளுங்க. லெஃப்ட் தானா? இல்ல லெஃப்ட் தான். சர்வீன் என்னமோ சொல்லுமா சொல்றா. ஆமா லாஸ்ட் போயிட்டு லெஃப்ட் தான் காலைல ஆய் போல மகளே. இந்த பையன் வயல்வெளி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி. உங்களுக்கு கேமரால கிளியரா தெரியல. எல்லாம் புத்திட்டானடா, எல்லாம் புது கட்டணும் பாறா. ஒரு ஆப்போசிட்ல ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கெல்லாம் நுங்கு கொஞ்சம் கம்மியா தான்டா இருக்கும். ஆமா நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் நுங்க பத்தி பேசுறாங்க. இந்த பாருங்க போற வழியெல்லாம் சிற்பங்களா இருக்கு, நிறைய வச்சிருக்கு. போற வழியில நிறைய இருக்கு, போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. அங்க மாமல்லபுரம் எல்லாம் மிஷின் வந்துருச்சு. மாமல்லபுரம் வச்சுக்கிறாங்க, கையில வந்து பண்ணுவாங்க. கையில பண்ணுவாங்கன்னா அது மைனூட்டா எதனா ஒண்ணு தான் பண்றது. அது பாருங்க சிற்பங்கள் அவ்வளோ இருக்கு. ஒரே அது குளமா இல்லை ஏரியான்னு தெரியல. எப்படி இருக்கு நல்லா இருக்கா? மறைச்சு அங்க பாருங்க, அங்க பாருங்க, அது பாருங்க அங்க ஒண்ணு இருக்கு. அங்க லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்க. லைட் ஹவுஸ் வந்து பழைய லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. கோவில் இருக்கு. இது ஒரு கோவில். இங்க ஒரு கோவில் இருக்கு, கட்டி இருக்காங்க. கோவில் இருக்கு. லைட் ஹவுஸ்லாம் பார்த்தோம். ஒண்ணு ஒரு லைட் ஹவுஸ். அதோ பாருங்க சிற்பம். அங்க ஒரு சிற்பம் இருக்கு. போற இடம்லாம் ஒரே சிற்பங்களா தான் இருக்கு மக்களே. இதோ பாருங்க இங்க எல்லாம் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. மாமல்லா ஹெரிட்டேஜா இது. இதோ பாருங்க, இதோ பாருங்க வழி நிறைய வச்சிருக்காங்க. அங்க சேலஸ்லாம் செய்யறாங்க. இதோ பாருங்க தேர் தேர் தேர். இந்த ரைட் எடுத்து போனோம் போல. சூப்பரா புல்லு செட் பண்ணிருக்காங்க. புல்லெல்லாம் செட் பண்ணிருக்காங்க ஆட்டோக்கு. போற வழியில் நிறைய செலவு வரும், உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கோவில். கோவில் பாருங்க எவ்வளோ சிலை பாருங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ரெடி வாங்கப்பா. மலைலாம் இருக்கு, மலை நிறைய சிலை இருக்கு. ஓகே வந்துட்டோம், என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். போகிற வழியில் என்ட்ரன்ஸ் முன்ன நம்ம வேற இடம் போல இல்லை, இதுதான் என்ட்ரன்ஸு. வந்து நம்ம போகிற வழியில் நிறைய உங்களுக்கு சிற்பம்லாம் காட்டுறேன். நிறையா இருக்குது இங்கே இந்த ஊரில். வர வழியிலே நிறைய சிலை சின்ன சிலை செய்கிற இடம்லாம் பார்த்தேன். ஓகே வாங்க, கேப்லாம் போட்டு ரெடி. அங்கே இப்போ நம்ம வந்துட்டோம் அர்ஜுனன் தபசு கிட்ட வந்துட்டோம். பல்லவ மன்னர் செதுக்கினாரா அதை.
பல்லவ மன்னர் தான் இதெல்லாம் செதுக்கியிருக்காரு. அந்த கல்லெல்லாம் அந்த மாதிரி. அதை காட்டு அதை அங்கே பாருங்க. இதுதான் குகை. இது வந்து இதான் உள்ள போகலாம். இதெல்லாம் கொகை. அது பாருங்க யானை எத்தனை சிற்பம் பாருங்க ஒரு மலையில. இதுக்கு பேர் அர்ஜுனன் தபசு. இது வந்து ஒரு கொகை. இதெல்லாம் வந்து அவங்க கொகை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லாக கொகை தான். இதோ பாருங்க லாஸ்ட்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு கொகை. இதோ பாருங்க. இது சித்தர் இல்லை எங்கள் தாத்தா. ஏறவே முடியல. இப்படிதான் இருக்கு. இந்த பாருங்க ஸ்லைட்லாம் பண்ண முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு செதுக்கியிருக்காங்க. இவன் ஸ்லைட் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். இதோ பாருங்க எமோஜி கட்டுறாங்க. நீங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பத்தி நிறைய சோஷியல்ல பார்த்து டீடைலா இது உள்ள வரதுக்கு ஃப்ரீ தான். இது உள்ள வரதுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். ஒரு மாசம் அச்சுமே மூஞ்ச மாத்திக்காத. பார்த்து இதோ பாருங்க இப்போ ஃபுல்லாக ஃப்ளாஷ் வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது. லைட் வச்சா தான் தெரியுது. இதோ பாருங்க ஃபுல்லாக இது ஒரு கொகை. ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. நம்ம முன்னால் பார்த்தாங்கன்னா இதுவும் இருக்குது. இது பாருங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பத்தி ரொம்ப நல்லா இருக்கு. 6th உங்களுக்குலாம் வரும். வாங்க போகலாம். அர்ஜுனன் தபசு தான். இவ்வளோ நாட் அலோடு போல். நாட் அலோடு. இதுதான் அர்ஜுனன் தபசு. ஒரே கல்லில் எத்தனை சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்க. பாரு முருகர் சிலை, ஒரு சிலை, நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் எப்படின்னே தெரில. ஒரே ஆள் கரடி செதுக்கியிருக்காரு. யானை குட்டி. ஷர்வின் கண்ணுக்கு அந்த யானை தான் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமான் சிலை, கோயில் நல்லா கிட்ட ஜூம் பண்ணி பின்னாடியே வா. உள்ள போட்டு போதா உள்ள போட்டேன்னு வச்சுக்கா இறங்கி எத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டன் வெயிட் இருக்கும் போல இருக்கு மக்களே. தன்னெல்லாம் இருக்கு. இதோ பாருங்க ஒரு குரங்கு மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. அதெல்லாம் இருக்கு. இதோ பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஃபுல்லாக டீட்டெயில்ஸ். இதை ஸ்கேன் பண்ணால் இப்போ நான் கேம்சர் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மலையேற போகலாம் வாங்க. அது ட்ரெக்கிங்கு. திருக்கிங்கா ட்ரெக்கிங் ஷர்வின் அது.